ஹே பூக்கீஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அனிமி என்னென்னா மை ஸ்டெப் மாம் டாட்டர் இஸ் மை எக்ஸ்ன்னு புதுசாக ரிலீஸ் ஆன அனிமி தான். இதில் சீசன் 1 எபிசோடு 1 பார்க்க போகிறோம். மறக்காமல் எல்லோரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும். மறக்காமல் எல்லோரும் கமெண்டில் இந்த அனிமிக்கு எத்தனை ரேட்டிங் போட்டு போவேன் கொடுப்பீங்கன்னு கமெண்டில் போட்டு போங்க. எங்கடா போற? நானும் அதே கேள்விதான் உங்ககிட்ட கேட்க விரும்புறேன். நீ எங்க போற? யோம்சன். குட் மார்னிங் பசங்களா, காலையில நீங்க ஸ்கூலுக்கு போகலையா? ஓகே, இப்பவே கிளம்புறோம். சரி மிஸ் டோகன், நல்லபடியா உன்னோட தங்கச்சி பாத்துக்கோ. நல்லா புரிஞ்சுது. சரி, ரெண்டு பேரும் நல்லா பழகுங்க. சரி, போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அம்மா பாத்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க. போயிட்டு வாங்க. இப்ப ஹீரோயின் எதுக்குடா தலையாசித்தேன்? ஹீரோவும் நான் என்ன பண்றது அந்த மாதிரி சொல்லுங்க, அதனாலதான் நான் தலையாசித்தேன். அது ஹீரோயினும் உன்ன மாதிரி ஒருத்தனை என்ன பாத்துக்க போறான். யாருக்கு தெரியும் நான் உன்னை பாத்துப்பேன்னு நீ நினைக்கிறியா? நான் உன்னை ரொம்பவே வெறுக்கிறேன் பைத்தியம். நானும் உன்னை ரொம்பவே வெறுக்கிறேன் பைத்தியம். அன்னைக்கு நைட்டே நம்ம ஹீரோவோட அப்பாவும் ஹீரோயினோட அம்மாவும் அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டின்னர் சாப்பிட்டு இருக்காங்க. ஹீரோ சாப்பாடுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாத்தீங்கன்னா அவன் போயிட்டு அவனோட பிளேட்ல எடுத்து போயிட்டு கழுவத்துக்கு போடுறான். அப்போ நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பியாங்க போறாங்க. அப்ப ஹீரோவோட அப்பா பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் நல்லா பழக ஆரம்பிச்சுட்டாங்க. ஹீரோயினோட அம்மாவும் ஆமாமா இதுக்கு மேல ஒருத்தர் நல்லா பாத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரே வீட்டுல ரெண்டு பேரும் சகோதர சகோதரிகளா இருக்கிறதுனால பிரச்சனை எதுவும் வராதுன்னு நம்புறேன். நீங்க வருத்தப்படாதீங்க டார்லிங், இதுக்கு மேல எல்லாமே நல்லா சுமூகமா தான் போகும் நம்ம ஃபேமிலியில எல்லாமே. அப்ப சடனா அவ ஹீரோயின் யோம்சன் பாத்தீங்கன்னா உனக்கு எதுனா புரியுதா என்ன? அவங்க ரெண்டு பேரையும் வருத்தப்பட வைக்கவே கூடாது. சரி, எனக்கு நல்லாவே புரிஞ்சுதுன்னா சரி. ஹீரோ உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. எப்போதுல இருந்து நீ இந்த மாதிரி மாற ஆரம்பிச்ச? இதுக்கான காரணமே நீதான். என்னது நானா? அப்புறமா நம்ம ஹீரோவோட ரூம் தான் காட்டாங்க. ரூம்ல ஹீரோ பாத்தீங்கன்னா புக்கை படிச்சுன்னு இருக்கான். சடனா கதவை திறந்துக்கினே நம்ம யோம்சனை பாத்தீங்கன்னா உள்ள வராங்க. இதுக்கு மேல இங்க என்னால தங்கவே முடியாது. ஏன் நீ என்ன யோம்சன் சொல்றத நான் எவ்வளவு நாளா நான் பொறுத்து கொள்றது? ஹீரோ நீ கூட தான் என்ன மிசுடோகோன்னு சொல்ற, உன்னோட பேரு அந்த மாதிரி சொல்லி என்னால ஏற்க முடியும். ஹீரோ என்ன பண்றது, நம்ம ரெண்டு பேருமே நம்மளோட கடைசி பேரை வச்சுதான் நம்ம கூப்பிட்டுக்கணும். சரி, அப்ப நான் எப்படி உன்னை கூப்பிடுறது? நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன். என்ன? அதாவது ஓனிச்சன் என்ன அக்கான்னு நீ சொல்லணும். என்னது? ஆமா, அதுல என்ன தப்பு? நீ என்னோட தம்பி, நீ என்ன அக்கான்னு தான் சொல்லணும். அதுல ஒண்ணும் தப்பே இல்லையே. சரி, ஒரு நிமிஷம் இரு. அப்போ நீ என்னோட பெரிய அக்கா, ஆனா நீ அதுக்கு பதிலா என்ன பெரிய அண்ணான்னு கூப்பிடு. என்ன முட்டாள்தனமா பேசுங்கிற? சரி, நான் சொல்றது கேளு. யார் முதல்ல பிறக்குறாங்களோ அவங்கதான் மூத்தவங்களா ஆவாங்க. அதுபடி பார்த்தா நானா முதல்ல பிறந்தேன். அதுக்கு மிசுடோகோனும் சரி, அதுபடி பார்த்தா நம்ம ரெண்டு பேரும் நவம்பர் 3ஆம் தேதி தான் பிறந்தோம். அது சரியா இல்லையா? ஆமா, அதே தேதியில தான் பிறந்தோம். ஆனா டைம் மட்டும் வேற வேறையா தானே இருக்கும். நீ பிறந்த டைம் நான் அப்பா கிட்ட கேட்டேன். அதுபடி பார்த்தா நான் காலையில 11 நாளுக்கு பிறந்தேன். அன்னைக்கு 11:34 நீ பிறந்த. அதனால நான் உன்னை விட 30 நிமிடம் முன்னாடியே பிறந்துட்டேன். இப்ப புரியுதா நான் சொல்றது? ஹீரோவும் பாத்தீங்கன்னா ஆனா ஜப்பானை பொறுத்த வரைக்கும் ட்வின்ஸா பிறந்துட்டாங்கன்னா அதுல முதல்ல யாரு பிறக்குறாங்களோ அவங்கள தம்பியாவும் அல்லது தங்கச்சியாவும் சொல்லுவாங்க. ஆனா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னும் ட்வின்ஸ் கிடையாது. அதனால வச்சுக்கோ. ஆமா, அது என்னமோ சரிதான். ஹீரோயினும் ஒரு நிமிஷம் இரு. ஆமா, இப்ப எல்லாம் முதல்ல எந்த குழந்தை பிறக்குதோ அவங்கள தானே பெரியவங்களா சொல்றாங்க. அதுபடி பார்த்தா இப்ப நான் தானே பெரியவங்களா இருக்கணும். ஹீரோவும் உன்னை என்னால அடிக்க முடியாது, அதனால உன்னை நீ அடிச்சுக்கோ. உனக்கு எவ்வளவு தைரியம்? நான் உன்னோட தங்கச்சியா இருக்கிறத விட சாவறதே மேலு. அதேதான் நானும் சொல்றேன். நான் உன்னோட தம்பியா இருக்கிறத விட சாவறதே மேலு. நீ எவ்வளவுதான் என்ன அவமானப்படுத்தினாலும் நான் இங்க இருந்து செல்ல மாட்டேன். அதனால இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு, நம்ம ஒரு கேம் விளையாடலாம். அதை வச்சு நம்ம முடிவு பண்ணுவோம். இது ஒரு நல்ல யோசனை தான், நானும் இதுக்கு ஒத்துழைக்கிறேன். அப்புறம் ஹீரோயினும் பாத்தீங்கன்னா யோசிக்கிறாங்க எந்த விளையாட்டு சொல்லலாம்னு சொல்லிட்டு. அப்ப யோசிச்சுட்டு இது எப்படி இருக்குது, எது எப்படி இருக்குது, நம்ம ரெண்டு பேரும் முன்னாடி இருக்கிற மாதிரியே இருப்போம். அது மட்டும் இல்லாம அம்மா அப்பா முன்னாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் உடன்பிறப்புகளா இருப்போம். இப்போதைக்கு எல்லாமே சுமூகமா போயிட்டு இருப்போம். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ரெண்டு பேர்ல யாருன்னா ஒருத்தர் வந்து சகோதரர்களுக்கு பொருந்தாத ஒன்றை வந்து செய்வாங்க. அப்படி யார் இந்த விளையாட்டுல மாட்டிக்கிறாங்களோ அவங்கதான் இந்த விளையாட்டுல தோத்தவங்களா கருதப்படுவாங்க. இதுலயே முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இதுல யார் இளைய சகோதர சகோதரிகளா இருக்காங்களோ அவங்கதான் ரொம்ப குறும்புக்காரங்களா இருப்பாங்க. அவங்கதான் அதிகமான பிரச்சனை மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அப்ப அவங்க மாட்டும் போது அந்த நேரத்துல யாருன்னா ஒருத்தர் அவங்களை தோல் கொடுக்கவும் அது மட்டும் இல்லாம அவங்களை மீட்டெடுக்கவும் தயாரா இருக்கணும். சரி, அப்படியும் இது சுமூகமா போயினே இருக்கும் போது ஒரு கட்டத்துக்கு மேல சரியா போகலன்னா இந்த விதி எதுக்குமே பொருந்தாது. சரி, நீங்க மட்டும் தோத்துட்டீங்கன்னா ஒரு முறை மட்டும் என்னோட தம்பியா இருப்பீங்க. ஆனா இது எல்லாமே நம்மளோட சூழ்நிலையை பொறுத்தது. சரி, இது எல்லாமே எனக்கு நல்லா புரிஞ்சது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா சரி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ரூம் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா இதை பார்த்துட்டு ஆமா நீ என்னதான் பண்ற, என்ன இது கதையா இருக்குது, நீ நானும் சகோதர சகோதரிகள் இல்லையா, அதனால உன்னோட ரூம் நான் செக் பண்றதுல தப்பு இல்ல. இவ ரொம்ப தீவிரமா இருக்க இந்த விளையாட்டுல நம்ம எப்படியாச்சும் இவர்கிட்ட தோத்துறவே கூடாது. இவன் சனம் பாத்தீங்கன்னா மனசுல இப்பதான் இவருக்கு இந்த விதிமுறையை பத்தி நல்லா புரிய ஆரம்பிக்குது. நடக்கட்டும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாத்தீங்கன்னா மனசுல நினைக்கிறாங்க. நீசிட்டவும் மனசுல இது இப்படியே நீடிச்சிருந்தா ஒரு கட்டத்து மேல அவன் என்ன தம்பி ஆக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாத்தீங்கன்னா யோசிக்கிறான். இந்த ஒரு விஷயத்தினாலதான் இவன் இந்த விதிமுறைய
விளையாட்டுல கொண்டு வந்தான்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இவகிட்ட எப்படியா கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாம இவளை நம்ம சீக்கிரமா தூக்கடிச்சே ஆகணும். ஹீரோ மனசுல நினைச்சுக்கினே பக்கத்துல இருக்க டிராயர் பாக்குறான். அதுல பாத்தீங்கன்னா அவனோட பர்சனல் விஷயம் ஏதோ இருக்குது போல. அவன் அதை பாத்துட்டு அச்சோ இதை மட்டும் அவன் பாத்துட்டானா அவ்வளவுதான், இதை அவன் கண்டே பிடிக்க கூடாது. அப்ப சடனா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனும் அவன் எதிர்பார்த்த மாதிரி அந்த டெஸ்க் தான் போய் பாக்குறாங்க. பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கூடாது, என்ன பண்ணலாம் அவன் பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். அப்போ ஹீரோக்கு பாத்தீங்கன்னா சடனா ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. அப்ப அவனும் பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, நான் இதுக்கு மேலயும் நம்ம 2 பேரும் எதிரிகளா இருக்க விரும்பல. நான் உங்களை கஷ்டப்பட்டு இருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. அது மட்டும் இல்லாம நான் உங்க முன்னாடி கொஞ்சம் மோசமானவனா நடந்துக்கினேன். அதனால இது எல்லாமே இப்பவே நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஹீரோ பாத்தீங்கன்னா சென்டிமெண்டா பேசுறான். அப்ப நம்ம எம் சாரும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பாத்துட்டு அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களோட பழைய ஸ்கூல் லைஃப் பாத்தீங்கன்னா ஆகுது. அப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சும்மா இருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போ அவனோட ரீசெண்ட் டைம்ல ஃபேஸ் இருக்கிறத பாத்துட்டு அவன் பாத்தீங்கன்னா அவனோட முகத்தை பாத்துட்டு இம்ப்ரெஸ் ஆகி அப்படியே பாத்தீங்கன்னா அவனோட பேரை சொல்லிடுறாங்க மிஸ் டோக்கன்னு. சடனா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நீ தோத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒருத்தரோட ஒருத்தர் பேரை சொல்லக்கூடாது. அதுதான் இந்த விளையாட்டோட விதிமுறை. ஆனா நீ என்ன பண்ணிட்ட, நம்ம 2 பேரும் சகோதர சகோதரிகளா இருந்தோம், நீ என்னோட பேர் இப்ப சொல்லிட்ட, அதனால நீ இப்ப தோத்துட்ட ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம ஹீரோயினால ஏம் சொன்ன பாத்தீங்கன்னா இதை கேட்டுட்டு அப்படியே தட்டு தடுமாறி அவங்க முகமே பாத்தீங்கன்னா அப்படியே சவுண்டடுது பக்கத்துல. இல்ல நீ ஏமாத்தி என்ன பேச வச்சுட்ட, இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். இதுல என்ன நம்ம 2 பேரும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இதுல நம்ம 2 பேரும் ஒருத்தர் எதிரிகளா இருக்க நான் விரும்பல. அது ஒண்ணும் பெரிய விஷயமே இல்ல, இது சாதாரணமான விஷயம் தான். அதனால நீ தோத்துட்ட. அப்ப நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா மண்டை வச்சுக்கிற எப்படா தோத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா சரி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணும் இல்ல நீ என்ன இப்போ என்னன்னு கூப்பிடணும். ஹீரோயினும் சரி நான் உன்னை என்ன கூப்பிடணும் அதான் உனக்கே தெரியுமே, அதை சொல்லு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஓனி சான் அதாவது மூத்த அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பாத்தீங்கன்னா சொல்றத நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இதை கேட்டுட்டு ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆயிடும். அதாவது அவன் பாத்தீங்கன்னா ஷாக்கா பாத்துறான். சரி இதுக்கு மேலேயாச்சும் பிரச்சனை மாட்டாம இரு ஓகேவா. இல்ல நீ என்னோட ஃபீலிங்ஸே டச் பண்ணிட்ட, இது முன்னாடி இந்த பிரச்சனை நீ சொல்லவே இல்ல, என்ன நீ ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாத்தீங்கன்னா அழுகுறாங்க. அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா இதை கேட்டுட்டு பேசிட்டவும் ஹீரோயினோட தலைமையில கை வச்சு ப்ளீஸ் என்ன மன்னிச்சுட்டேன் தங்கச்சி போடா, என்ன ஒண்ணு சுத்தமாவே பிடிக்கல, நீ என்ன ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹியூம் சானும் அழுதுனே அங்க இருந்து ஓடிடுறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பாத்தீங்கன்னா ஸ்கூல் வெளியில நின்று இருக்காங்க. அவங்க கிட்டவே நம்ம ஹீரோவோட அப்பாவும் ஹீரோயினோட அம்மாவும் பாத்தீங்கன்னா நின்று இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயினோட அம்மா பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப சூப்பரா இருக்கீங்க இந்த ட்ரெஸ்ல. அவங்க ஹீரோவோட அப்பா கிட்ட இவங்க 2 பேரையும் ஒண்ணா நிக்க வச்சு போட்டோ எடுங்க, இது நமக்கு மறக்க முடியாத நினைவுகளா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பாத்தீங்கன்னா மனசுல போய் 2 பேரும் ஒரே கேஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோவோட அப்பா பாத்தீங்கன்னா கரெக்டா இவங்க 2 பேரையும் கிட்ட வந்து நிக்க சொல்லி போட்டோ எடுக்கிறாரு. அப்புறமா இந்த ஸ்கூலோட பிரேயர் ஹால் எல்லாம் காட்டுறாங்க. அந்த இடத்துல இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க எல்லாரும் நினைக்கும் போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட முடிஞ்ச அளவுக்கு இந்த நிறைய நண்பர்களை உனக்காக சேர்த்து வச்சுக்கோ, நான் சொல்றது சொல்லிட்டேன், நீ என்ன பத்தி கவலைப்பட தேவையில்ல பொன்னிச்சன். அது மட்டும் இல்லாம என்கிட்ட ஒரு ரகசிய ஆயுதம் ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் போது அங்க பிரேயர் ஹால்ல அனௌன்ஸ் பண்ண ஒண்ணு கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயினை தான் அந்த ஈவெண்ட்டை தொடக்கத்துக்காக கூப்பிடுறாங்க. அப்புறமா அந்த ஸ்கூல் ஈவெண்ட்டும் முடிஞ்சு இவங்க எல்லாருமே கிளாஸ்க்கு வந்துடுறாங்க. கிளாஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட நிறைய பொண்ணுங்க பாத்தீங்கன்னா கிட்ட வந்துட்டு நீங்க ரொம்ப நல்லாவே படிச்சீங்க, அது மட்டும் இல்லாம நீங்க பயப்படவே இல்லை, ரொம்ப தைரியமான ஆளு, உங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அது மட்டும் இல்லாம நீங்க ரொம்ப தைரியமான ஆளாவும் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி நான் புரிஞ்சு தள்ளி இருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் முன்னாடி உட்காந்து கேட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் மனசுல நினைக்கிறான். அப்போ அந்த ஸ்கூல் ஈவெண்ட் அப்போ நம்ம ஹீரோயினை தான் கூப்பிட்டுருப்பாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா பதட்டப்படாம அவங்க முன்னாடி வந்து ஒரு லெட்டர் கையில வச்சுக்கினேன் அவங்க பாத்தீங்கன்னா தைரியமா படிக்கிறாங்க. இன்று செடி பூக்கள் பூத்து குலுங்குகின்றன மற்றும் சூடான காற்று நம்மை அழைக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்பீச் கொடுத்துட்டு அது எல்லாமே முடிஞ்சிட்டு எல்லாம் ஹீரோ பாத்தீங்கன்னா நினைச்சு வந்துட்டு இங்க பாத்தீங்கன்னா இவங்க புகழ்ந்து இருக்காங்க, நீங்க ரொம்ப சூப்பர் அப்படி இப்படின்னு. அப்புறமா இவங்க பேசிட்டு இருக்கும்போது சாரும் பாத்தீங்கன்னா வந்துட்டு எல்லாரும் அவங்க பெஞ்சில் போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் பாத்தீங்கன்னா நடந்து நடக்குது. அதுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்ச பிறகு நம்ம ஹீரோ கிட்ட பாத்தீங்கன்னா 2 பசங்க வராங்க. நம்ம ஹீரோவும் மனசுல ஆமா என்னத்துதான் வந்திருக்கானுன்னு தெரியல, வந்து கொலை பண்ணுங்க. அப்ப அதுல ஒருத்தன் பாத்தீங்கன்னா உன்னோட சிஸ்டர் அவன். அப்புறமா நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா பேசி முடிச்ச பிறகு பாத்ரூம்ல தான் இருக்கான். பாத்ரூம்ல பாத்தீங்கன்னா இருக்கும்போது அவன் நினைச்சு பாக்குறான், அடைச்சா என்னடா இது நம்ம கிட்ட வந்து இந்த மாதிரி கேக்குறானுங்க. அவன் கிளாஸ்ல எல்லாருக்கிட்டையும் நம்ம 2 பேரும் ஒன்று விட்டு சகோதர சகோதரின்னு சொல்லி வச்சிருக்கான், அதனாலதான் அவனுக்கு வந்து என்கிட்ட இந்த மாதிரி கேக்குறானுங்க. அவனும் யோசிச்சு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த 2 பேரும்
பேரும் அங்க வரானுங்க. அப்ப நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அதெல்லாம் கேட்டு இருக்கா. அப்ப அதுல ஒருத்தன் பாத்தீங்கன்னா நான் பார்த்த உடனே அவன் மேல காதல் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாத்தீங்கன்னா வசனம் பேசின்னு இருக்கா. பக்கத்துல டவுனாத்த பாத்தீங்கன்னா ஆமாமா நீங்க அவனோட சகோதரன் கூட பழகத்துல ஒரு பிரச்சனையும் இல்ல, அப்படி பண்ணீங்கன்னா சீக்கிரமா அவன் கூட பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஆமாமா அவன் கூட பழகத்துல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, அப்படி பண்ணாதான் அவரை சீக்கிரமா மடக்க முடியும். ஆனா இவனுக்கு தான் என்ன பிடிக்கலன்னு நினைக்கிறேன், அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. நம்ம ஹீரோவும் சடனா கரெக்டா அப்படியே வெளியே வந்துடுறான். நேற்றுக்கு இவனுங்களும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோவும் மனசுல நான் எல்லாத்தையுமே கேட்டுட்டேன். ஓ அவ கூட நெருங்க பழகத்துக்கோசம் என்கிட்ட நீங்க பேசுறீங்களா? அப்புறமா சாயங்காலமா ஆயிடுது. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்புறான். நம்ம ஹீரோ வீட்டுல தான் இருக்காங்க. அப்ப அவங்களும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்கணும். இன்னைக்கு ஏதோ ஒரு 2 பசங்க உங்ககிட்ட வந்து பேசுனாங்களாமே, அவனுக்கு என்கிட்ட நினைச்சு அவங்ககிட்ட வந்து சேர விரும்புறானுங்க. ஆனா அவனுக்கு எனக்கு சுத்தமாவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவனு போக நீ என்னமோ பண்ணிக்கோ, ஆனா எனக்கு இது சுத்தமாவே பிடிக்கல. அது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்ப அசிங்கமாவும் இருக்குது இந்த மாதிரி நடக்கிறத நினைச்சு பார்த்தாலே. அதனால திரும்பவும் இந்த மாதிரி நடக்காம இருந்தா எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனு போக இவனு பாத்தீங்கன்னா யோசிச்சுட்டு அப்படின்னு நின்று இருக்கா. அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஸ்கூலுக்கு கிளம்பி வரா. ஸ்கூல் உள்ள என்ட்ரான உடனே அந்த பசங்களும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட வந்து மிஸ்டர் கோனி என்ன உன் தங்கச்சியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பாத்தீங்கன்னா வந்து கேட்கும் போது சாரி என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட கையை பாத்தீங்கன்னா கட்டி பிடிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சாகிட்டு இதுக்கு மாதிரி எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, தனியா விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனு பாத்தீங்கன்னா கிளம்புறாங்க. இவனுக்கு பாத்தீங்கன்னா வாயை போயிட்டு ஆச்சரியமா பாத்துன்னு இருக்காங்க. அப்புறமா அன்னைக்கு பொழுதும் முடிஞ்சது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அப்ப நம்ம ஹீரோனோட மொபைல்ல பாத்தீங்கன்னா அவங்க அம்மா மெசேஜ் பண்ணிருக்காங்க, இன்னைக்கு நாங்க 2 பேரும் வரமாட்டோம், லேட் ஆகும், அதனால நீங்களே சமைச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. உனக்கு சமைக்க தெரியுமா? சரி ஏதோ வச்சு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசினே ஃப்ரிட்ஜ போய் பாக்குறாங்க. ஃப்ரிட்ஜ்ல பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்குது, முட்டை இருக்குது, மீன் இருக்குது, அது கூடவே அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோனை பாத்தீங்கன்னா காலையில நடந்தது யோசிச்சு பார்த்துட்டு அது மட்டும் இல்லாம மார்பம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவளும் பாத்தீங்கன்னா கேட்டுட்டு சாக்கா என்னது மார்பா அப்படின்னு சொல்லும் போது உனக்கு தெரியாதா கோழியோட மார்பு ரொம்ப சுவையாவும் இருக்கும் அப்படியா, சரி ஓகே. அப்புறமா இவங்க 2 பேரும் சாப்பாடு உட்காந்துறாங்க. ஹீரோயினும் பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் என்ன விஷயம், இன்னைக்கு காலையில உன்னோட கை வந்து என்னோட அந்த இடத்துல தொட்டு நின்றதுனால அந்த விஷயத்தை பத்தி மறந்துட்டேன். என்னது எதை பத்தி கேக்குற? ஓ அதுவா, நான் அதை எப்பயும் மறந்துட்டேனே. சரி. அப்புறமா நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா குளிக்கிட்டு வந்துறாங்க. குளிக்கும் போதே என்னது அதை பத்தி எப்பயும் மறந்துட்டு இருக்காரு, நான் தான் அதை பத்தி பேசிட்டு இருக்கேனா? இப்படியே போச்சுன்னா அவரு டோட்டலா இந்த கேம்ல ஜெயிச்சுனே இருப்பாரு, நான் தோத்துனே இருப்பேன், கடைசி வரைக்கும் நான் இப்படியே தான் இருக்கணுமா? இது அர்த்தமே இல்ல, இது இப்படியே நீடிச்சிருந்தா சரிப்பட்டு வராது, இது எப்படியாச்சும் மாத்தணும், அவரோட உண்மையான சுயரூபத்தை வெளிக்கொண்டு வரணும். ஒரு வழி இருக்குது. அப்ப நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே வெளியே நடந்து வராங்க. வரும்போதே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ரெடியாக வெளியே சோபால பாத்தீங்கன்னா உட்காந்து இருக்கான். அப்ப நம்ம ஹீரோனும் குளிச்சு முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்க பார்த்தா அவங்க பாத்தீங்கன்னா குளிச்சு முடிச்சுட்டு டவலை மட்டும் அப்படியே சுத்திக்கின்னு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு அவன் பாத்தீங்கன்னா டீ குடிச்சிருந்தா அதை பாத்தீங்கன்னா அப்படியே புறகேறி துப்பிடுறான். ஹீரோயினும் மனசுல பாத்தீங்கன்னா நல்லா வேலை செய்யுது, எதிர்பார்த்தது அதிகமாவே இருக்குது, பைத்தியம் ஏன் இந்த மாதிரி பண்ணி இருக்க, இது என்னோட வீடு, என் விருப்பம், நான் எப்படிதான் இருப்பேன், ஒரு நிமிஷம் இது என்னோட ஏதாச்சு, ஏன் இதுல என்ன ப்ராப்ளம், நீயும் நானும் சகோதர சகோதரிகள் தானே, அதனால இதுல ஒண்ணும் தப்பு இல்லையே, ஏன் இந்த மாதிரி நான் உன்னோட ஒன்று விட்ட சிஸ்டர் தானே, அதனால பாக்கிறதுனால ஒரு தப்பும் இல்ல, நீ உன்னோட என்ன சிஸ்டரா தானே என்ன பாக்குறேன். நம்ம ஹீரோவும் முகம் பாத்தீங்கன்னா அவனுக்கு சிவகதி இதை கேட்டுட்டு முகம் சிவக்குது இது வேலை செய்யுது, அவ என்ன பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் நினைக்கிறாங்க. இது இப்படியே போயிட்டு இருந்தா சூப்பரா இருக்கும், கூடிய செய்தியில நான் அவரை தோக்கடிச்சிருவேன், இதுக்கு மேல நான் தான் ஜெயிச்சுனே இருப்பேன் இந்த விளையாட்டுல. அப்ப ஹீரோயினும் பாத்தீங்கன்னா சடனா அவங்களோட டவலும் பாத்தீங்கன்னா கரண்டு வீர மாதிரி போயிடுது. அப்ப அவங்களும் பாத்தீங்கன்னா அதை பிடிச்சிடுறாங்க. ஒரு நிமிஷம் இது இப்படியே போயிருந்தா சரியில்லையே, இதை தொடர்ந்து செஞ்சுனே இருந்தா அவ்வளவுதான் என்னோட கதி, அது மட்டும் இல்லாம இது நான் பண்றதுனால அவரை இம்ப்ரெஸ் பண்றதுதான அர்த்தம். இது ஹீரோ சட்டுன்னு பாத்தீங்கன்னா அவன் குடிச்சிருந்த கீழே வச்சுட்டு நம்ம ஹீரோ நோக்கி வரான். ஒரு நிமிஷம் என்ன நீ பண்ண போற? அப்ப ஹீரோவும் கையை தூக்கி என்ன பண்ண போறான்னு பார்த்தா அவனோட சட்டையை எடுத்து நம்ம ஹீரோயின் மேல அப்படியே போய் விட்டுறான். ஒருவேளை நீ என்ன ஏமாத்துறன்னு நினைச்சு உன்ன நீயே ஏமாத்திக்கிற, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது, நீ என்ன தோக்கடிக்கணும்னா இந்த மாதிரி செஞ்சுனா என்ன தோக்கடிக்க வேண்டிய அவசியமே இல்ல, ஆனா எனக்கு தெரியுது நீ தோத்ததுனால அந்த வழியினால இந்த மாதிரியான விஷயத்த செய்யற, அது எனக்கு புரியுது, அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி செய்யாத, என்ன நீ மன்னிச்சிடு, அது மட்டும் இல்லாம நீ இந்த மாதிரி பண்றதுனால உனக்கு ரொம்ப கெட்ட பேர் தான் வரும், உன்னோட நல்ல பேர் எல்லாமே அழிஞ்சிடும், காலையில நீ பண்ண வேலை அது மட்டும் இல்லாம இப்ப நீ பண்றது எல்லாமே ஞாபகத்துல வச்சுக்கோ, என்னோட ஃபேமிலியை பத்தி தப்பா யாருன்னு பேச நினைச்சாங்கன்னா அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். சரி எல்லாத்துக்குமே தேங்க்ஸ், நான் தேங்க்ஸ் சொன்னேன், நீயும் சொன்னா என்ன, இல்ல நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நானே மாத்திக்குவேன் அப்படின்னு சொல்லும் போது முன்னாடி போகும்போது அவனோட கால் பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்லிப் ஆகி நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அப்படியே சோபால படுத்துறாங்க. கால் தடவி நம்ம ஹீரோவும் அவங்க மேலே படுத்துறான். அப்ப நம்ம ஹீரோவுக்கு பாத்தீங்கன்னா அவனோட பழைய ஸ்கூல் நினைவுகள் பாத்தீங்கன்னா அவனுக்கு வருது.
ஹீரோவோ சடனா அவன் கை வச்சு நம்ம ஹீரோனோட முடிய பத்தின போதி வரும். அப்ப நம்ம ஹீரோனும் பாத்தீங்கன்னா ஏன் இது நம்மளோட சட்டத்திலே இல்லையே, அந்த விளையாட்டை நம்ம நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோனை பத்தின அப்படியே கிஸ் பண்ண போறான். சடனா அங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அப்பாவும் ஹீரோனோட அம்மாவும் அங்க வந்துடுறாங்க. எஞ்சிக்கோ இல்லன்னா மாட்டிப்போம், எங்க போய் விளையாடுது, இது நான் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் தேடி இருக்காங்க. அப்புறமா ஒரு இடம் கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோனை பத்தினா அந்த இடத்துல ஒழிக்க வச்சிடறான். அப்ப நம்ம ஹீரோவோட அப்பாவும் ஹீரோனோட அம்மாவும் பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டு எங்க உன்னோட தங்கச்சி, அவளா ரூம்ல தூங்கி இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது சடனா நம்ம ஹீரோயினும் சோபா கடையில இருக்கிறதுனால அவங்கள பாத்தீங்கன்னா மனசுல என்னது தூங்கி இருக்கணும், அவர் என்னதான் என்கிட்ட பண்ண நினைச்சாரு, இன்னைக்கு ஹீரோவும் ஏன் இந்த மாதிரி நான் நடந்துட்டேன், அது மட்டும் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் என்ன செய்ய பார்த்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாத்தீங்கன்னா இதுக்காக மட்டும் அவளை நான் விட்டு கொடுத்துட மாட்டேன், இதுக்காக மட்டும் நானும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சொல்றாங்க.